வணக்கம்ப்பா. இப்போ நிறைய பேர் நம்ம சேனல்ல இருந்து நம்ம கொடுக்குற கொட்டாச்சி பொட்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாரம்பரியமான பொட்டு தான் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ரொம்ப காலமாக அதை மறந்துட்டாங்க எல்லாருமே. கண்மை அது மாதிரி ஸ்டிக்கர் போட்டு அது மாதிரி குழந்தைகளுக்கு வச்சு பழகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இதை அறிமுகப்படுத்தணும்னு எல்லாருமே பிரியப்பட்டு வாங்குறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இது எப்படி வைக்க தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் எப்படி வைக்கன்னு சொல்லித்தரேன்ப்பா. இப்போ இந்த கொட்டாச்சி நமக்கு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா இது மேலே இருக்க லேபிளை கிழிச்சிருங்கப்பா. சரி, இது உள்ளுக்கு இருக்கிறத மை. இது என்ன செய்யணும்னா இந்த தண்ணியை தொட்டு ஒரு சொட்டு விட்டுறணும். பாப்பாவை தம்பியை குளிக்க ஊற்றோம்னே இதை ஒரு சொட்டு விட்டுட்டோம்னா அது செத்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து இப்படி உரசனம்னா இந்த கையை வச்சு ஒரு சொட்டு வச்சு உரசணும். இது நம்ம குளிக்க வைக்க போகிறோம் பார்த்திங்களா பிள்ளைய, அப்போவே நம்ம என்ன ஒன்று ஒரு சொட்டு விட்டு நிப்பாட்டிடணும். அப்போ அந்த தண்ணியில் அதை வந்து பொட்டு ஊறிக்கும். இப்போ நான் உடனே விட்டு காமிக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த கருப்பு கலர் தெரியாது. இந்த பாருங்க, இதை முதல்ல நம்ம ஒரு சொட்டு விட்டால் போதும். அந்த இடத்துல விட்டுட்டோம்னா ஊறிக்கும். தேய்ச்சி ஊற்றிட்டு, அதாவது பாசிப்பயிறு மாவு தான் தேய்ச்சி ஊற்றஞ்சிருக்கோம். அதுதான் பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட மென்மையான சமூகத்துக்கு பாசிப்பயிறு மாவு நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். அதே வாங்கிக்கோங்க. தேய்ச்சி ஊற்றின பிறகு சுத்தம் பண்ண ஒரு பிள்ளைக்கு நெத்தியில் பொட்டு இந்த பாருங்க, இதை வலிச்சு இப்படி கையில் அப்படியே நல்லா அப்படியே இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா அந்த முனையில் மிளகு மாதிரி நம்ம வச்சுக்கணும். எந்த அளவு போட்டுறோம் பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் பெரிய பொட்டு தான் வைக்கணும். இப்போ பாப்பாவுக்கு வைக்க போகிறோம். இப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது இந்த பொட்டு காஞ்சிருச்சுன்னா பார்த்தோம்னா அப்படி மினுன்ற மாதிரியே இருக்கும். அழியவே அழியாது. நம்ம மறுநாள் காலையில் நம்ம பிள்ளைகளுக்கு குளிக்க ஊற்றுற வரையும் இது வந்து அழியவே அழியாது. இந்த வரைக்கும் பிசுன்னு இருக்கும். இந்த கையில், என் கையில் பாருங்களேன், இந்த ஒட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்களா. இப்படி தான் வைக்கணும். இதில் என்ன கேட்டோம்னா இந்த பிள்ளைகளுக்கு மாந்தங்கந்தான் பிடிக்காத மாதிரி, பிள்ளைகளுக்கு பயப்படக்கூடாது. இப்படி நம்ம பேசும்போது திருக்குன்னு தூக்கி போடும்போதுல அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இந்த பொட்டு வைக்கிறது. இதில் வந்து ஒரு மருந்தும் சேர்த்துருக்கோம்ப்பா. அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து நார்மலாக பிள்ளைகளை வைக்கிற மாதிரி வைக்கும். பயப்படாதுங்க, செய்யாதுங்க, திடுக்குன்னு தூக்கி போடாது. ஒரு பாத்திரத்தை கீழே உருட்டி விட்டுருவோம், அப்படி பயந்துருக்க திடுக்குன்னு தூக்கி போடுங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. பாருங்க, அந்த பொட்டு காஞ்சனு பாருங்களேன், மின்னும். இப்படி பெரிய பொட்டாவே வைங்க பிள்ளைகளுக்கு, அப்போ தான் அழகாகவே இருக்கும். இது வந்து நெத்திக்க வைக்க மட்டும்தான் இந்த பொட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கேட்டோன்னா ஒரு 3 வகையான மருந்து சேர்க்குறோம்ப்பா. வசம்பு, சாதிக்காய், மாச்சக்காய், இந்த கடுக்காய், இது எல்லாமே நல்லா இடித்து அதை பக்குவமாக அதை எப்படி செய்யணுமோ செஞ்சுதே இந்த கொட்டாச்சியில் ஊற்றி காய வச்சு கொடுக்குறோம். இது எத்தனை நாளைக்கு இருந்தாலும் கெட்டு போகாது. தண்ணி ஊற்றுனாலும் கெட்டு போகுமான்னு நினைப்பீங்க. தண்ணி ஊற்ற கெட்டு போகாது. திருப்பி சத்திர வச்சோடனே காஞ்சு போகும். இதை நம்ம நெத்திக்கு மட்டும் வச்சுக்கணும். இந்த பாருங்கள், நல்லா காஞ்சுன்னு பாருங்கள், எப்படி மின்னு பாருங்கள் இது. அப்புறம் எதுக்கு ஐடெக்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐடெக்ஸ் வந்து இந்த புருவத்துக்கு போடுறதுக்கு, இந்த இது திஷ்டி போட்டு வைக்கிறதுக்கு, கண்ணுக்கு கண்மை இழுக்கிறதுக்கு, அதுக்கு தான் நம்ம வந்து ஐடெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக ஒத்துக்கிட்டு இருக்கோம். அது நல்ல மை. அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்கான ஐடெக்ஸ் போயும் போட்டும் கொடுத்துருக்கோம். அதனால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெத்திக்க வைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.